மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மேடம் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சௌமியா. நீங்க கிணத்துக்கடவு தானா? கிணத்துக்கடவு தொகுதி மலுமிச்சம்பட்டி ஒன்றியம். சூப்பர். எப்படி இருக்கு இப்போதைக்கு தொகுதி? எப்படி இருக்கு? தேர்தல் அப்போ எப்படி இருந்தது? ரொம்ப சூப்பரா இருக்கு. தேர்தல் அன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட்ல எங்களுக்கு நல்லாவே கிடைச்சது. எங்களுடைய அமைச்சர் எங்களுக்கு எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுக்குறாரு. எப்போ என்ன கேட்டாலுமே உடனே பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல அமைச்சர் கிடைச்சிருக்காரு. இல்ல, இதுக்கு முன்னாடி இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுக இந்த மாதிரி பெரிய கட்சிகள் ஆண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல நிறைய தொகுதிகள் இருந்தாலுமே கூட கிணத்துக்கடவு எவ்வளவு பெரிய டஃபா இருந்துச்சு, எவ்வளவு சவாலா இருந்தது, என்னென்ன மாதிரியான விஷயம்? கிணத்துக்கடவு தொகுதியில நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஏடிஎம்கே டிஎம்கேல ரொம்ப அனுபவம் வாய்ந்த அமைச்சர்கள் 2 பேர் இருந்தாங்க. அவங்கள மீறி நின்று இவ்வளோ வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியம், எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஆச்சரியம் தான். ஓகே, இங்க வேட்பாளர் அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் தான் அப்படின்னு சொன்னதுமே உங்களுக்கு எப்படி இருந்தது? அவரோட செயல்பாடுகள், அந்த தேர்தலில் அவரோட உழைப்பானது எப்படி இருந்தது? எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அவர் தான் கண்டிப்பா வருவாருன்னு. அதனால எங்களுக்கு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் எல்லாம் இல்லை. நாங்க முன்னாடியே பிக்ஸ் பண்ணிட்டோம் அவர் தான் எங்களுக்கு அமைச்சரா வருவாரு அப்படின்னு. அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. அவர் நல்லா பண்றாரு, இனியும் எங்களுக்கு நல்லாவே பண்ணுவாருங்கிற நம்பிக்கை இருக்கு. அவர் என்ன துறைக்கு அமைச்சரா இருக்காருன்னு தெரியுமா? மதுவிலக்குத்துறை அமைச்சரா இருக்கு. எப்படி இருக்கு அவரோட செயல்பாடுகள்? ரொம்ப சூப்பரா இருக்கு. எங்க லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னும் கடைகளை அடைங்கன்னு தான் கேக்குறாங்களே தவிர எதுவும் குறை சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. 717 மதுக்கடைகளை மூடி இருக்காங்க. மகிழ்ச்சியா இருக்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. சரவணகுமார். கிணத்துக்கடவு தொகுதியா? ஒத்தக்கால் மண்டபம். சரி, விக்னேஷ் அவர்கள் இந்த ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் ஏஜென்ட் லெவல் அளவுக்கு கூட வந்து பார்த்துட்டு இது பண்றாரு. சோ ரொம்ப சந்தோஷமா. தேர்தலுக்கு முன்னாடி நிறைய விமர்சனங்களை பேஸ் பண்ணிருப்பீங்க. நிறைய தாவேக்கால போய் நீங்க நிக்கிறீங்களே, தாவேக்காக்கு ஆதரவா நிக்கிறீங்களா? வேண்டாம் தான் சொன்னேன். வீட்லயே வேண்டாம் டிஎம்கே. ஓகே, ஆனா இப்போ இந்த வெற்றியானது எப்படி பாக்குறாங்க, என்ன சொல்றாங்க? இப்போ சந்தோஷமா தான் இருக்கு. என்னன்னா எல்லா இடத்துலயும் சின்ன சின்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஓகே, லஞ்சங்கிறது கம்மியா இருக்கு. ஏன்னா இ-சேவை வச்சு நடத்திட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சர்டிபிகேட்ல வரக்கு 10-15 நாள் ஆகும். 2 நாள்ல அன்னன்னைக்கு கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிடுறாங்க. ஈவன் தோ ஹாலிடேஸ்லயும் கூட ஒர்க் பண்றாங்க. கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ். பெரிய மாற்றமா இருக்கு உங்களுக்கு. எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குன்னு நினைக்கிறீங்க நம்ம விக்னேஷ் அவர்கள் வெற்றி அடைஞ்சதும் அமைச்சர் ஆனது? அதாவது நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. நம்ம கூட ஒருத்தர் இருக்காரு. அவ்வளவு இயல்பா பழகக்கூடியவர் தான். ரொம்ப இயல்பு. எப்ப போனாலும் தட்டி கொடுத்து பேசுறவர். ஓகே, உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. என்ன சொல்ல விரும்புறீங்க? அவர்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு ஷேர் பண்ண நினைக்கிறீங்களா? இதுவே தொடர்ச்சி இது பண்ணாருன்னா இன்னும் நல்லா. அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் நிறைய சோசியல் சர்வீஸ் மாதிரி ஆரம்பத்துல இருந்து பண்ணிட்டு இருந்தாருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப கையில அதிகாரமும் ஆட்சியும் வந்ததுக்கு அப்புறம் சொல்லவே வேண்டாம், சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கிறோம். இங்க பலம் வாய்ந்த 2 பெரிய கட்சிகள் இருந்தாங்க. ஆனா அதை உடைச்சது தாவேக்கா வருன்ற நம்பிக்கை உங்களுக்கு எங்க இருந்து உருவாச்சு? எல்லாம் விக்னேஷ் வருவார் அப்படின்ற அது கண்டிப்பா அது மக்கள் கிட்ட தானங்க இருக்கு. அவரு நல்லது செஞ்சா பின்ன உங்களுக்கு செஞ்சா நீங்க உங்களுக்கு தெரியும்ல, யாரு செய்யறாங்களோ அவங்களுக்கு தானே நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. அப்படிதான் வந்தாங்க. நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அமைச்சர் விக்னேஷ் அவர்களுக்கு? இன்னும் இதே மாதிரி அவர் நல்லது செய்யணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். 717 மதுக்கடைகளை மூடி இருக்காங்க. கண்டிப்பாங்க, அதே மாதிரி ஒண்ணும் கூட இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். பட் அதுக்கு பதிலா மாற்று வழிகள் நிறைய இருக்கு. மக்களும் ஏத்துக்கணும் இல்லையா? எல்லாமே உடனுக்குடனே நடக்காது, கொஞ்சம் டிலே ஆனாலும் நல்லது நடக்கும். கிணத்துக்கடவா? அங்க யாரு எம்எல்ஏன்னு தெரியுமா உங்களுக்கு? யாரு? விக்னேஷ் அவர்களா? பாத்திருக்கீங்களா? அவரை பாத்திருக்கீங்களா? எப்படி இருப்பாரு, எப்படி பேசுவாரு? இல்ல, பழகிறதுக்கு எப்படி பழகுவாருன்னு கேக்குறேன். பழகிறது கேஷுவலா பழகுறாரா? சரி, அவர் இப்ப அமைச்சரா இருக்காரு இல்லீங்களா, அவங்க ஒரு விஷ் பண்ணிடலாமா? இங்க பார்த்து விஷ் பண்ணிருங்க. கங்க்ராட்ஸ். மினிஸ்டர். ஓகே, தாவேக்கா செயல்பாடு சூப்பரா இருக்கு. எலெக்ஷன் முன்னாடி நிறைய விமர்சனங்களை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. நீங்களா ஜெயிக்க முடியுமா, இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறுமான்னு. ஆனா இன்னைக்கு இந்த வெற்றி விழா எப்படி இருக்கு? வெற்றி விழா எப்படி சொல்றது, அவங்க விமர்சனங்கள் வரத்தாங்க செய்யும். அதுக்காக நம்ம வந்து அதைய இது பண்ணிட்டு இருக்க முடியாது. கண்டிப்பா எங்க ஆட்சி வரும்னு எங்களுக்கு முதல்ல தெரியும். அதுவும் நம்ம அமைச்சர் அவர்கள் எம்எல்ஏ விக்னேஷ் அவர்கள் அமைச்சராக மாறினது தெரியும். ஓகே, அமைச்சரா மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காரு. கண்டிப்பா அவரோட செயல்பாடுகள் சூப்பரா இருக்கும். என்ன சொல்ல விரும்புறீங்க அவருக்கு? வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். கண்டிப்பா
அவர்கிட்ட ஏதாவது மாற்றங்கள் தெரியுதா? இருப்பாரு. ஆ. எல்லாரோட குறைகளும் கேட்பாரு. எல்லாருக்கும் கண்டிப்பா அவர் நல்லது பண்ணுவாரு. டிவிக்கு ஆட்சி அமைச்சது உலகத்துல யாருக்கு எவ்வளவு சந்தோஷம்னு தெரியாது. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க அபார்ட்மெண்ட்ல 8 வருஷமா டிஎம்கே ஏடிஎம்கே எந்த ஒரு நலத்திட்டங்களோ எந்த ஒரு இதுவுமே பண்ணவே இல்லை. தண்ணி கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் 50 நாள் வராம கஷ்டப்பட்டு இருக்கோம். கரண்டோ இல்ல எதுவுமே ஒரு டிஃபென்ஸ் அந்த ஒரு அஃபென்ஸ் நடக்கிறது கூட வந்து யாருமே வந்து கண்டுக்காம தான் இருந்தாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ரொம்ப வெறுப்பு அடைஞ்ச சூழ்நிலையில தான் வந்து இந்த மாதிரி டிவிக்கே வந்து இன்ட்ரோ கொடுத்தாங்க. அதாவது இவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோங்கிற மாதிரி இல்ல, முதல்ல மக்களோட பிரச்சனை தெருமுனை பிரச்சாரத்துலதான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுவே எங்களை இம்ப்ரெஸ் பண்ணது அந்த விஷயம்தான். அமைச்சர் விக்னேஷ் அவரோட உழைப்பை நீங்க கூட இருந்து பாத்திருக்கீங்க. கண்டிப்பா தெருவுக்கு போய் நீங்க சொன்ன மாதிரி தெருமுனை பிரச்சனைகள் அவ்வளவு பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி நேரத்துல இவங்கெல்லாம் ஒரு கட்சா, இவங்கெல்லாம் எப்படி ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியும், இவங்களே எப்படி ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்னு நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஏடிஎம்கே டிஎம்கே இந்த 2 பெருங்கட்சியை தாண்டி எந்த ஒரு கட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி பேச்சு வழக்குல இருந்தாங்க. அப்ப இவங்க தெருமுனை பிரச்சாரத்துக்கு வரும்போது நம்ம பேசுறது கூட வந்து நம்மளோட அபார்ட்மெண்டோட எல்லா பிரச்சனையும் நாங்க பேசும்போது கூட நிறைய பேர் நம்பிக்கை இல்லாம தான் இருந்தாங்க. ஆனா விக்னேஷனா பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணாருன்னா, அவங்க அதுதான் சொல்றல, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி மக்களோட பிரச்சனை எந்த லெவல் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. முத எங்க அத்திப்பட்டியோட கிராமத்து தொலைஞ்ச மாதிரி எங்களோட ஏரியா காணாம இருந்துச்சு. ஆனா பொதுக்கூட்டத்துல வச்சு முத எல்லா மீடியா முன்னாடியும் விக்னேஷனா வந்து எங்களோட ஊரை பத்தி பேசினாங்க. அடுக்குமாடி குடியிருப்புகள் வெள்ளலூர் பத்தி, எங்களோட பத்தி, கோவைப்புதூர். அப்பவே எங்களுக்கு ஒரு பாதி ஜெயிச்சு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமே எங்களோட மக்களுக்கு வந்து ஒரு மிகுதியான ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. எங்களோட எல்லா அபார்ட்மெண்ட்டுமே வந்து அடிஷனல் கலெக்டர் வந்து விசிட் பண்ணிட்டு போயிருக்காரு. உடனடியே ஸ்டம்போர்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து சொல்லியிருக்காரு, உடனடியே இவங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி பண்ணணும்னு. நீடுடி வாழணும், இந்த ஆட்சி இனிமேல அடுத்தடுத்து இவங்களே தான் வருவாங்கிற நம்பிக்கை எல்லாத்துக்குமே இருக்கு. இங்க பொறுத்த வரைக்கும் அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் தேர்தலுக்கு முன் எப்படி இருந்தது, அவரோட உழைப்பு, அவரை பார்க்கும்பொழுது எப்படி இருந்தது, இந்த வச்சு எப்படி பாக்குறீங்க? அப்போ அவர் பண்ணுவாரானால எங்களுக்கு கரெக்டா தெரியல. இப்ப வந்து நல்லா பண்றாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் அவரு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டா பண்றாரு. மக்களுக்கு எல்லாமே நல்லதா பண்றாரு. அப்ப எங்களுக்கு நல்லா சப்போர்ட்டா இருக்கிறாரு. என்ன சொன்னாலும் அவருக்கு கேக்குவாரு, பேசுவாரு, நல்லா உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே செஞ்சு கொடுப்பாரு. செஞ்சு என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாரு. என்ன சொல்ல விரும்புறீங்க அவருக்கு? அவர் நல்லா பண்றாரு, இன்னும் நல்லா பண்ணணும். விக்னேஷ் அவரோட உழைப்பாளி அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அவரை பத்தி? அவர் எங்கள்ல ஒருவர். எப்பவும் எல்லாத்துலயுமே எங்க கூட மிங்கிளாதான் இருப்பாரு. எங்க கூட தேர்தலுக்கு முன்னாடியும் சரி இப்பவும் சரி ஒரே மாதிரி தான் இருக்காரு. அப்படியா? எந்த ஒரு சேஞ்சஸுமே தெரியல. எந்த சேஞ்சஸும் இல்ல. ஓகே. ஆனா நல்லது பண்றாரு. எங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது எல்லாமே பண்றாரு. ஆனா எங்கள்ல ஒருவரா எங்க கூட மிங்களா நல்லதா சொல்லி தராரு. ஆனா அமைச்சர் ஆவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா வெற்றி அடைஞ்சிட்டாங்க, அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க. அது எப்படி எதிர்பார்த்தீங்களா நீங்க? எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. நாங்க எதிர்பார்க்கல, ஆனா அவர் அமைச்சரானதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே. சட்டமன்றம் எல்லாம் பாக்குறீங்களா? அசம்பிளில என்ன நடக்குதுலாம் பாக்குறீங்களா? குறிப்பா முதல்வர் விஜய்க்கு பின்னாடி நம்ம அமைச்சர் விக்னேஷ் அவர்கள், அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரை பார்க்கும்போது ஒவ்வொரு டைமும் பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கு. ஏரியால வந்துட்டு ஒயின் ஷாப் இருக்கு 3. அத வந்து இப்ப 2 ஒயின் ஷாப் எடுத்துட்டாங்க. 3 எடுத்திருந்தாங்க. இப்ப இந்த 11 to 11 மட்டும் இப்ப 3 நாளா ஓபன் பண்ணிருக்காங்க. அது எங்க ஏரியால ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. பட் இவர் வந்ததுக்கு அப்புறம் அது எடுத்தங்காட்டி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நடக்கவே முடியாம இருந்துச்சு ரோட்ல. அது வந்து எங்களுக்கு யாருமே நினைச்சு நடக்க முடியாது, நடந்தங்காட்டி எனக்கு ரொம்ப இதா இருக்கு. அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் பத்தி தெரியுமா? அவரை பிடிக்குமா உங்களுக்கு? என்ன ரீசன்? எப்படி இருக்கு அவரோட செயல்பாடுகள்? அவரோட செயல்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் பிடிக்கும் அப்படின்னா, அவர் எங்களோட அண்ணா. 2 வருஷமா தெரியும் அவரை. அப்போ இருந்தே எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. சின்ன சின்ன உதவிகளா இருக்கட்டும், பெரிய உதவிகளா இருக்கட்டும், எல்லாமே நான் செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதுக்காக நாங்க இன்றைக்கு அவர் அமைச்சர் ஆயிருக்காரு. அது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நாங்க அதை எதிர்பார்க்கல. ஆனா ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, கோயம்புத்தூர்ல யாராவது ஒரு அமைச்சர் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி நடந்துச்சு. 1க்கு 2 அமைச்சரா கொடுத்தாங்க. அது இன்னும் ரொம்ப கிணத்துக்கடவு எப்படிமா இருந்துச்சு இவ்வளவு நாளா? ஏன்னா நிறைய குரல் கொடுத்திருக்காரு விக்னேஷ் அவர்கள். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இனி எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இனிமேட்டு எப்படி இருக்கும் கிணத்துக்கடவு? இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்றது, மோசமான நிலைமையில தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா குப்பை கிடங்கு இங்க அதிகமா இருக்கு, மது வீட்கதை இருக்கட்டும், நிறைய டாஸ்மார்க்கா இருக்கட்டும், இங்க நிறைய அதிகமா இருந்திருக்கு. இவர் வந்ததுக்கு அப்புறம் இப்ப கொஞ்சம் மாற்றங்கள் வந்திருக்கு. இதுவும் இல்லாம இன்னும் மாற்றங்கள் வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். முதல்வர் விஜயோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? அவரோட செயல்பாடு எப்பயும் நல்லாதான் இருக்கு. குறை சொல்றதுக்கு எதுவும் இல்ல. மத்தவங்க சொல்றவங்க சொல்லுவாங்கதான், வந்த உடனே எதுவும் பண்ண முடியாது.
இன்னும் கொஞ்சம் காலம் டைம் கொடுத்தா எல்லாமே சட்டமன்றத்துல நம்ம முதல்வர் விஜய்க்கு பின்னாடியே விக்னேஷ் அவர்கள் அமர்ந்திருப்பாரு. அந்த பார்ட்டி ஃபண்ட் அதெல்லாம் பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அதை பார்க்கும் பொழுது? அது பார்க்கும்போது சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆனா எப்படி சொல்றது, அங்க இருப்பாருன்னு நாங்க எதிர்பார்த்தது இல்லை. ஆனா அது பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அவருக்கு, அமைச்சர் அவர்களுக்கு? எப்பயும் போல இது இல்லாம இன்னும் கொஞ்சம் அதிகமா எல்லாமே பார்க்கணும். முக்கியமா வந்து பெண்களுக்கான பாதுகாப்பை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓகே. அதுக்காக அவர் பேசின படம். இந்த கிணத்துக்கடவை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் பத்தி சொல்லுங்க. அவர்தான் வேட்பாளர். அவரு அவ்வளவு உழைப்பு போட்டிருக்காரு. சோ அவரை பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்ட உழைப்பாளி அப்படின்றது? இல்ல அவர் வந்து 100% கிடையாதுங்க, 200% வந்து உழைப்பு போட்டிருக்காரு. நீங்க வந்து அவருக்கு இந்த துறை வந்து கொடுத்தது பாத்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணதுனாலதான் அந்த துறை கிடைச்சது. ஏன்னா அதுக்காக இவர் வந்து நிறைய மதுக்கடைகள் மூடணும்னு சொல்லிட்டு இப்ப கிடையாதுங்க, கடந்த 2 வருஷமா வந்துட்டு நாங்க நிறைய இடத்துல வந்துட்டு நீங்க பாத்திருப்பீங்க, பொள்ளாச்சியில வந்து ஒரு 4 கடை ஒரே ரோட்ல இருந்திருக்கும், இங்க சாரதாமில் ரோட்ல இருந்திருக்கும், அதே மாதிரி வந்து கிணத்துக்கடவுல அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து மதுக்கடைகள் வந்து நிறைய ஒரே இடத்துல பள்ளிக்கூடங்கள்ல, ஸ்கூல்ல, காலேஜஸ்ல, கோயில்ல அந்த மாதிரி பொது இடங்கள்ல இருக்கிறதுக்காக நாங்க வந்து நிறைய போராடி இருக்கோம். சோ அவருக்கு கரெக்டான துறை தான் அமைஞ்சிருக்கு, அவர் கரெக்டா தான் செயல்படுவாரு. அது வந்து எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையா தான் இருக்கும். நாங்க அதுல அவரோட வெற்றியானது இங்க எப்படி இருந்தது, எப்படி கொண்டாடினீங்க, எவ்வளவு எதிர்பார்த்தீங்க? கொண்டாடிட்டு இருக்கோம். அப்படியா? ஏன் அவ்வளவு ஸ்பெஷல்? டெய்லி கொண்டாடிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்க நினைச்சது நிறைவேறி இருக்கு. எங்களுக்கு வந்துட்டு என்ன கிடைக்கணுங்கிறத அதை விட டபுள் மடங்கு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப நாங்க அதை கொண்டாடிட்டு, அதே சமயம் எங்களுக்கு வந்து நிறைய இது இருக்கு, பொறுப்புகள் இருக்கு. அதை வந்து அவருக்கு கண்டிப்பா அவருக்கு வந்து நாங்க கூட இருந்து செயல்படுத்துவோம். சட்டமன்றத்துல பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், முதல்வர் விஜய் அவர்களுக்கு பின்னாடியே அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் அமர்ந்திருப்பாங்க. குறிப்பா இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு வரும் பொழுது அந்த சம்பவம் ஞாபகம் இருக்கு. சொன்னேன் இல்லைங்களா, இப்ப கிடையாது. அவரு 2 வருஷமா வந்து இத பத்தின, அதாவது இதுன்னு கிடையாது, நிறைய விஷயங்கள் வெளிப்ப கொண்டு வராரு. பட் அதிகமா பாதிக்கப்பட்டது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அதிகமா பாதிக்கப்பட்டது வந்து மதுனாலதான். ஒவ்வொரு குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கு. சோ அதை வந்து அதிகமா போக்கஸ் பண்ணணுங்க. சோ அதுக்காக எங்களுக்கு வந்துட்டு, ஏன்னா என்ன தனிப்பட்ட முறையில என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு அதுக்கு நான் வந்து நிறைய யோசிச்சிருக்கேன் அதை பத்தி. சோ எங்களுக்கு தனிப்பட்ட முறையில கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். இந்த துறை கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். தேர்தலுக்கு முன் எப்படி இருந்துச்சு, தேர்தலுக்கு பின் எப்படி இருக்கு? தேர்தலுக்கு முன்னாடி வந்து ஏதோ அந்த அளவுக்கு இல்ல, இப்ப வந்து தேர்தலுக்கு பின்னாடி வந்து பயங்கரமா இருக்கு. எல்லாமே நல்லா திருப்தியா இருக்கு, எல்லா பணிகளும் நல்ல சிறப்பா இருக்கு. தேர்தல் அப்ப நிறைய வேலைகள் செஞ்சிருப்பீங்க. எப்படி தாவேக்கால ஆட்சிக்கு வரும்? குறிப்பா இங்க அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் அப்போ தெருமுனை பிரச்சனை நிறைய போட்டாங்க. இவரெல்லாம் எப்படிப்பா ஜெயிப்பாரு அப்படிலாம் நிறைய கேள்வி கேட்டாங்க. கேட்டதுக்கு நாங்க சொல்லிட்டோம், அவர் ஜெயிப்பாரு, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிதான் நாங்க வேலை செஞ்சோம். ஏன் இவர் மேல அவ்வளவு நம்பிக்கை உங்களுக்கு? எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா கரெக்டா வேலை செய்யறவங்க வந்து ஆட்சியில வருவேன்னு நம்ம நினைக்கும் போது, அவங்க வந்து வேலை செய்வாங்கன்னு தெரியும் போது நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுல ஒரு இது இருக்கு. அதனால வந்து நாங்க கண்டிப்பா அவர் ஜெயிப்பாருன்னு, தளபதியோட மூஞ்சிக்கு வேண்டியாவது அவர் ஜெயிப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையில நாங்க வேலை செஞ்சோம். குறிப்பா இவரோட செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு, அப்பயா இருக்கட்டும் இப்பவா இருக்கட்டும்? சூப்பரா இருக்கு. எப்படி பழகுவாருமா? விக்னேஷ் சாரை பொறுத்த வரைக்கும் பயங்கரமா நல்லா நீட்டா பழகுவாரு. யாரையுமே வந்து அவரு மதிச்சுதான் பேசுவாரு. யாரா இருந்தாலும் ஒரு இது கொடுப்பாரு, ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாரு. பாத்தீங்களா சமீபத்துல சட்டமன்றத்துல தலைவர் விஜய் அவர்களே இவர்கிட்ட கேட்டுதான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, பார்ட்டி ஃபண்ட். அந்த ஃப்ரேம் பாக்குறப்ப எப்படி இருக்கும்? எப்பவுமே சூப்பரா இருக்கு. நாங்க முதல்ல எல்லாம் வந்து அரசியல பார்க்க மாட்டோம். இப்ப என்னைக்கு விஜய் சார் வந்து கட்சியில ஆரம்பிச்சாரோ அன்னையில இருந்து நாங்க வந்து இதுதான் பாக்குறோம். இப்ப அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சட்டசபை தான் நாங்க பாத்துட்டு இருக்கோம். அதான் சட்டசபையில தலைவர் விஜய் அவர் தளபதி தான். தளபதிக்கு பின்னாடி இவரு தளபதியா உட்கார்ந்துருக்காரு நம்ம விக்னேஷ் அவர்கள். பாக்க எப்படி இருந்தது? ரொம்ப சூப்பரா இருக்கு. எங்களுக்கு அவருக்கு பின்னாடியே உட்காந்துருக்கும் போது நாங்க ரெகுலரா தினமுமே பாக்குறோமே. அதாம்மா, ஆரம்பத்துல இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. இன்னைக்கு வெற்றி அடைஞ்சு ஒரு எம்எல்ஏவும் ஒரு அமைச்சராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. தகுதியானவர் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா 100% தகுதியானவர். இன்னும் அடுத்தடுத்த விஷயங்கள் வரும். ஆனா இன்னமும் விமர்சனங்கள் நிறைய இருக்கு. விமர்சனம் வைக்கிறவங்க வச்சுட்டேதான் இருப்பாங்க. அதை நம்ம இந்த கால வாங்கி அந்த கால விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம வேலை கரெக்டா செஞ்சோம்னா எந்த விமர்சனமும் வராது. இவர் அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் 717 மதுக்கடைகளை உடனே மூடினாங்க. அதெல்லாம் பாராட்டாம ஏமா பாராட்டுறாங்க? ஏங்க அவரை புரிஞ்சுக்கிறவங்க பாராட்டுவாங்க, புரிஞ்சுக்காத ஜென்மங்க இருக்குங்களா, அதுக்கெல்லாம் பாராட்டாதுங்க. சரி, ஓகே. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அமைச்சர் விக்னேஷ் அவர்களுக்கு? அவர் வந்து செயல்பாடு நல்லா ஒர்க் பண்றாரு. அவரு மென்மேலும் நல்லா வளரணும், நாட்டுக்கு நல்லது செய்யணும், நல்லா இருக்கும். நாங்கெல்லாம் இருப்போம். ஓகே, உங்களுக்கு சொல்லுங்க விக்னேஷ் அவர்களை பத்தி உங்களோட கருத்து. நல்லா சிறப்பா செய்யறாரு.
இளம் வயசுல அரசியலுக்குள்ள வந்திருக்கிறாரு. நல்லா சூப்பரா பண்ணிட்டு இருக்கிறாரு. எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சது. அவர் கூட நாங்க எல்லா ஒர்க்கும் நல்லா பண்ணிட்டு இருக்கிறோம். இங்க பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு செயல்பாடுகளானது, தாவேகாவோட செயல்பாடுகள்? எல்லாமே சூப்பரா போயிட்டு இருக்கு. ஓகே, நாங்க எல்லாருமே அவருடைய தொண்டர்கள் தான். நாங்க எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும். ஓகே. உங்க அமைச்சர் அவர்கள் குறிப்பா எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு அமைச்சரும் கூட விக்னேஷ் அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? அவர் மேல உங்களோட நம்பிக்கையானது? பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கையோட நாங்க எல்லாருமே அவருக்கு உறுதுணையா எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடியுங்கிற ஒரு நம்பிக்கை எங்ககிட்ட இருக்கு. ஓகே. ஆனா நீங்க எதிர்பார்த்தீங்களா இங்க இவ்வளவு பெரிய வெற்றி கிடைக்கும்? ஏன்னா திமுக அதிமுக கோட்டையா இருந்துச்சு கிணத்துக்கடவு, அதை உடைச்சிட்டு நம்ம தாவேகா வருவாங்க அப்படின்றத எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்த்தோம். அப்படியா? இவ்வளவு பெரிய வெற்றி கிடைக்கும்னு எதிர்பார்த்தீங்களா? பார்த்தோம், பட் அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. ஒரு அளவுக்கு வருவோங்கிற ஒரு நம்பிக்கை. ஆனா இவ்வளவு தொகுதியில வின் பண்ணி வருவோங்கிறது அது சாத்தியம் இல்லங்கிற மாதிரிதான் இருக்கு. ஓகே. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியானது எப்படி பாக்குறீங்க? எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எங்களுடைய கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியான விக்னேஷ் அவர்கள் வந்து ஒரு மினிஸ்டராக உட்கார வச்சதுல நாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். என்ன சொல்ல விரும்புறீங்க அமைச்சர் விக்னேஷ் அவர்களுக்கு? அவர் இனிமேல் எல்லாத்தையும் பாப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இனிமேல் பாப்பாரு, கண்டிப்பா பாப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையோட நாங்க செயல்படுறோம். அவருக்கு வந்து எப்பயுமே அவர் தான் இருக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கு.